அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல நான் வந்து ஒரு சேனலுக்கு மானிடைஸ் பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்க சேனல் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு வீடியோஸ். அவங்க சேனல் நேம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நீங்க போயிட்டு அந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட் ரிலாக்சேஷன் ஆகும். ஸோ அது மட்டும் இல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அது என்னன்னா, சிஸ்டர் நம்ம யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடலாமா, லாங் வீடியோ போடலாமா, இனிமேல் வந்து நான் எப்படி வீடியோ போடட்டும், அதிக ஏர்னிங்ஸ் வருமா, இல்லை வந்து இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸ் ஷார்ட்ஸுக்கு தான் எனக்கு ஏர்னிங்ஸா, இல்லை இதுக்கு முன்னாடி எனக்கு கோடி கணக்கில் லட்சத்தில் வியூஸ் போயிருக்கு அதுக்கு பணம் வருமானு கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, மானிடைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ வியூஸ் எடுத்திருந்தாலும் பணம் வராது. நீங்கள் எப்போ மானிடைஸ் வாங்குறீங்களோ அன்னைக்கு டேல இருந்து உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் போகுதோ அதுக்கு தான் பணம். இப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் என்னன்னா, சிஸ்டர் நான் இப்போ சடனாக லாங் வீடியோ போடட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மானிடைஸ் ஆன பிறகு கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணாதீங்க. டோட்டலாக யூடியூப் அல்காரிதம் குழம்பிடும். ஸோ இந்த மாதிரி ஓப்பனாக எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க, ஜஸ்ட் கண்டென்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் மைண்ட் சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மானிடைஸ் ஆன பிறகு நீங்க என்ன பண்றீங்கன்னா, கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணாதீங்க, சடனா லாங் வீடியோ போடாதீங்க. நீங்க ஷார்ட்ஸ் மூலமா மானிடைஸ் வாங்கியிருந்தீங்கன்னா ஷார்ட்ஸை நீங்க அதிகமா போடுங்க. அப்பதான் உங்க கண்டென்ட் வந்து புஷ் ஆகும். ஸோ நீங்க நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, ஷார்ட்ஸ் போட்ட சேனல்ல சடனா லாங் வீடியோ போடுறீங்க. அப்போ உங்க ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் உங்க ஆடியன்ஸ் எல்லாருமே ஷார்ட்ஸ் ஃபார்மேட் ஆடியன்ஸ். சரிங்களா? நீங்க லாங் வீடியோ எப்படி போடுறீங்கன்னா, உடனடியாக லாங் வீடியோ போடாதீங்க. நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டே இப்போ மார்னிங் ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னா எப்பவுமே நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறத நிறுத்தக்கூடாது. நைட்டு வந்து நீங்கள் லாங் வீடியோ போடுங்க. அந்த மாதிரி போட்டால் உங்கள் சேனல் க்ரோ நல்லாயிருக்கும். எடுத்த உடனே ஷார்ட்ஸை நிப்பாட்டிட்டு உடனே லாங் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் ஒர்க் அவுட் ஆகாது. அது மட்டும் இல்லை, ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ ரெவன்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இங்கே பாருங்கள், என்னுடைய ஷார்ட்ஸ் இதுதான், இதுக்கு வந்து இவ்வளோ ரெவன்யூ கொடுக்குறாங்க. அதுவே லாங் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா, என்னுடைய லாங் வீடியோவுக்கு 1000 வியூஸ்க்கு 100 ரூபாய் 108 ரூபாய் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே 1000 வியூஸ்க்கு 100 ரூபாய் 108 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. என்னுடைய ஆவரேஜ் வியூ டியூரேஷன் ஒரு 2% மேலே இருக்குது. அதுக்காக தான் இந்த அமௌண்ட். சில பேருக்கு 4% மேலே இருக்கலாம், சில பேருக்கு 8% இருக்கலாம், சில பேருக்கு 0.01 இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேனல் எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க அதை பொறுத்தே இந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லாங் கண்டென்ட் கிரியேட்டருக்கு தான் அதிக ரெவன்யூ கிடைக்குது. ஸோ எப்படின்னா, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு விளம்பரம் வரும், மிட்ரோல் ஒரு விளம்பரம் வரும், எண்டிங்கில் ஒரு விளம்பரம் வரும். ஸோ இந்த மாதிரி விளம்பரங்கள் தருவதனால நமக்கு பணம் கிடைக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒருத்தர் வந்து வியூஸ் போடுறதுனாலையோ லைக் பண்ணுறதுனாலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையோ பணம் வரலை. நிறைய பேர் வந்து நான் லைக் பண்ணால் அவங்களுக்கு பணம் வருமா, நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்களுக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ லைக் பண்ணால் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குமே தவிர பணம் வராது. சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்த நாள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் எப்போவுமே ஒரு கண்டென்ட்டை முழுமையாக பார்க்குறீங்களோ அப்போ தான் ஒருத்தருக்கு பணம் வரும். அந்த பணம் கூட அதில் உள்ள விளம்பரங்களுக்கு தான் வரும். பெரும்பாலும் இந்த ஷார்ட்ஸ் யார் போடணும்னா, ஒரு ஃபேமஸ் ஆகணும், நான் வந்து யூடியூப்பில் ஒரு ஃபேமஸ் நிலைக்கு போகணும், நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஆகணும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து ஷார்ட்ஸை போடுங்க, டக்குன்னு இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம். அது மட்டும் இல்லை, லைவ் போடுங்க. லைவ் போட்டாலுமே இன்ஃப்ளூயன்சர் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவே நான் பணம் சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக தான் ஆகணும். இந்த கான்டென்ட் கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆக முடியாது. பிகாஸ் மக்களை நீங்கள் தம்ப்நெயில் மூலம் ஊக் பண்ணி கொண்டுட்டு வரணும், இன்ட்ரோ மூலம் ஊக் பண்ணி கொண்டுட்டு வரணும். உங்கள் சேனல் கிட்ட ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், பர்த் இருக்கணும். தவிர்த்துட்டு நானும் கண்டென்ட் கிரியேட்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர் வீடியோ போடக்கூடாது. இங்கே பாருங்கள், நீங்கள் ரெகுலர் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது அன்னைக்கு டேவோட நின்றுடும். ஸோ அதுக்கடுத்து ஏர்னிங்ஸ் தராது. எனக்கு எங்கள் வீட்டில் தக்காளி சட்னி பாருங்க அப்படின்னு ஒரு கண்டென்ட் போட்டிங்கன்னா இன்னைக்கு டேட்டோட முடிஞ்சிடும். அதை விட நீங்கள் எல்லாருக்கும் காமனாக வேர்ல்டு வைடு பார்க்குற மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். நிறைய டைப் இருக்குது. சில பேர் பிளாக் சேனல் வச்சுருக்காங்க, சில பேர் வந்து வேர்ல்டு வைடு சேனல் வச்சுருக்காங்க. இப்போ உதாரணம் எடுத்துக்கோங்க,
இப்போ பிளாக் சேனல் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இப்போ இந்த டெக் சேனலுக்கும் என்ன டிஃபர்னா, இது 10 வருஷமானாலும் யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுவது அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரே மாதிரி தான் அந்த கண்டென்ட் கொடுத்துருப்பேன். ஆனால் இப்போ நான் ஒரு விளாக் போடுறேன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் டோட்டலாக நீங்கள் மாறி இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அதை வந்து அவ்வளோ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் லாங் வீடியோவில் தான் அதிக பணம் சம்பாதிக்க முடியும். அதுவும் நல்ல கண்டென்ட் கிரியேட்டராக கொடுங்க. தேவையில்லாத ட்ராவலிங் விளாக் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் போயிட்டு அப்படியே நின்றுடும். அதுவே நீங்கள் ஒரு ஸ்டோரிஸ், ஒரு டெக் சம்மந்தப்பட்ட வீடியோ, இதெல்லாம் எவர் கிரீன் கண்டென்ட் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் சேனல் வந்து எப்பவுமே பணம் சம்பாதிச்சுட்ருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் தான் ஆகுது. இந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 25K 28Kன்னு போயிருக்கு. ஸோ இது உங்கள் பார்வைக்கு கம்மியாக தெரியலாம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏர்னிங்ஸ் கொடுக்குற வீடியோஸ். ஸோ இதில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்திலே காமிக்கிறேன் பாருங்கள். இது நான் ஒரு வேளை இல்லாமல் போனாலுமே என்னோடய சேனலுக்கு ஏர்னிங்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா நின்று பார்ப்பாங்க, ஆவரேஜ் வியூ டியூரேஷன் வரும், அதுக்கு சிபிஎம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் கிரியேட் நீங்கள் பண்ணணும். அதை தவிர்த்து நான் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் பண்ணுறேன், இப்போ நான் ஒரு கோவில் ஃபங்க்ஷன் போகிறேன், அந்த கோவில் வந்து என்னன்னே தெரியாது, அப்படியே ஷோ பண்ணி அப்படியே போடுவீங்க. மக்களுக்கு அதை அட்லீஸ்ட் எடுத்துக்காட்டாது சொல்லுங்கள், இது பண்டைய காலத்தில் இருந்த கோவில், இது இப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்தாங்க, இங்கே இந்த ஸ்பெஷல், இங்கே போனீங்கன்னா உங்கள் வேண்டுதல் நிறைவேறும், இப்படி மக்களை நீங்கள் ஊக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஊக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போகும். நிறைய பேர் வந்து வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு பேரில் ஷூட் பண்ணி அப்படியே போடுறீங்க. போடாதீங்க. கொஞ்சம் எடிட்டிங் சேர்த்துக்குங்க, கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ் சேர்த்துக்குங்க, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் சேர்த்துக்கங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய நம்பிக்கையை சேர்த்துக்குங்க. நம்பிக்கை இருந்தால் நம்ம சேனல், நம்ம இல்லைனாலும் நம்ம சேனல் ரொம்ப நல்லாவே வளரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. 89 460 14 557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்துக்கான ரெவென்யூ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வரலை. காரணம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ, அதாவது நம்மளுடைய பணம் அக்கௌண்ட்டுக்கு வர 5 நாள் ஆகும். இப்போ 15 நாளாக மாற்றிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக புதுசாக மொதல் டைம் யூடியூப்பில் பணம் வருவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பிகாஸ் வெளிநாட்டிலேருந்து நமக்கு இந்தியாவுக்கு பணம் வருது இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா நிறைய டேக்ஸு, நிறைய சிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடித்து மொதல் டைம் ஏர்னிங்ஸ் எடுக்கிறவங்க கிட்டத்தட்ட 2 மாதம் கூட ஆகலாம். ஸோ உங்களுக்கு யூடியூப் பற்றி இது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே மேலே இருக்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். பெய்டு தான், 199 பே பண்ணிவிட்டு நீங்கள் பேசிக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.